தீயவா நீ என் தூயவா. அத்தியாயம் 19. கல்யாணத்துக்கு பட்டு சேலை தயார் பண்ண சொன்னேன், பண்ணியாச்சா? ஒரு பக்கத்துல பிரியதர்ஷினி பேர் போட சொல்லுங்க, இன்னொரு பக்கத்துல தீயவன்னு பேரு பார்க்க பளிச்சுன்னு இருக்கணும். அப்படியே பிரியா வீட்டுல போய் அந்த சேலை அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டுருங்க. அவளுக்கு பிடிக்கலினா வேற சேலையை மாத்திக்கலாம். எல்லாம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கணும். அவ முகம் சுருங்கிடக்கூடாது. அப்புறம் அவகிட்ட வளையல் அளவு கேட்டிருந்தேன், கேட்டு வாங்கிட்டு வந்துருங்க. பிரியா பார்லர் போயிட்டு வந்த பிறகு என்கிட்ட பேச சொல்லுங்க என்று தீயவன் பேச பேச இவளுக்கு வயிற்றுக்குள் ஏதோ எரிந்தது. அது அவள் வைத்த நேசம், அவன் மீது வைத்த காதல், கண்மூடித்தனமாக அவன் மீது வைத்த பிரியம். அவனே காலில் போட்டு அதை உடைத்து கொண்டிருந்தான். பிடிக்காமல் நடக்கும் விஷயங்கள் போல இல்லை. அவன் முகத்தில் திருமண கலை தாண்டவமாடியது. எச்சில் விழுங்கினாள். என்னவோ கால்கள் உடைவது போல பிரம்மை. 2 நாட்களாக இதெல்லாம் பொய் பொய் என்று தன்னையே திடப்படுத்தி வைத்திருந்தவளுக்கு இதயம் உடைந்து அணையை விட்டு வெள்ளம் வெளியேறுவது போல ஒரு உணர்வு. இன்னொரு போனில் பிரியா அழைத்தாள். ஏ பிரியா, உனக்கு 100 ஆயுசு. ஆஹா, என்னத்தான் நினைச்சிங்களாக்கும்? மறந்தா தானே நினைக்க? தீயவனின் முகத்தில் அதே உதாசீன சுளிப்புதான். இவளை அடித்து விரட்டினான். அவளை கொஞ்சி தேவைக்கு யூஸ் பண்ணி விரட்டுவான், அவ்வளவுதான் வித்தியாசம். பார்லர் போயிட்டு வந்தேன், போட்டோ அனுப்புறேன், நல்லா இருக்கான்னு பாருங்க. ஓ சூப்பர் சூப்பர், எனக்கு ஏத்த ஜோடின்னு அடிக்கடி ஃபீல் பண்ண வைக்கிற பிரியா. அங்கே அதை வேடிக்கை பார்த்து கொண்டு நின்ற துளசியை தேவகியோ இழுத்து அழைத்து போக பார்க்க அவள் மரமாக அவன் பேசுவதை நின்று கேட்டுக்கொண்டே இருந்தாள். அப்புறம் பிரியா, என்ன டெம்பரரி முதல்வரா அறிவிக்க போறேன்னு உங்க அப்பா சொன்னாரு. அதை பத்தி ஏதாவது அப்டேட் சொன்னாரா? கல்யாணத்துக்கு முந்தைய நாள் மெஹந்தி ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் அறிவிப்பு கொடுக்க போறதா சொன்னாரு. ஓ, சிறிது நேரம் பேசிவிட்டு போனை அணைத்து சோஃபாவில் வீசினான். நெட்டி முறித்தவன் தன் முன் இன்னும் அசையாது நின்ற அவளை தோலை உலுக்கி பார்த்த தீயவனோ, மறந்துட்டேன், எனக்கு ஒரு வாரத்துல கல்யாணம் தெரியுமா? தீயவா, நான் பேசிக்கிறேன், நீ போ. பல்ராம் இதற்கு மேல் அவளை கொல்ல என்ன உண்டு என்பது போல அவன் வாயை திறப்பதற்குள் அணை போட பார்க்க, நான் பேசினாதான் சரியா வரும் ராமா. ஆதாரம் என்ன போல கிடக்கே. நான் கொஞ்சம் அசந்து தொலைச்சிட்டேன்னு வையே, அதை வச்சு இவ ஆதாயம் தேடிட்டா என்ன பண்றது? நீ எப்ப வீட்டை காலி பண்ண போற? அவ வரும்போது நீ இங்க இருந்தா சரி வராது. அதோட 2 பேரையும் வச்சு மேனேஜ் பண்ணும்போது எங்கேயாவது கோட்டை விட்டுருவேன். நீ எசக பெசகா நின்னாலே எனக்கு மூடு வரும். பின்ன கண்டமேனிக்கு கையை வச்சுக்கிட்டு அவகிட்ட மாட்டிக்கிட்டு நிற்க முடியாது. நீ கூறு கெட்டவ, அவ சிஎம் பொண்ணு, உஷாரா இருந்தா போச்சு. சோ நீ வீட்டை விட்டு காலி பண்றது தான் எனக்கு பெட்டர் சாய்ஸ் என்று யோசனையாகவே குழந்தையை பார்த்த தீயவனோ, அப்படியே போகும்போது இதோ இதையும் தூக்கிட்டு போயிடு, இதை வச்சு அரசியல் பண்ணலாம்னு நினைக்காத என்று குழந்தையை கை காட்டியவன், அப்புறம் ஏதாவது பணம் காசு வேணும்னா பல்ராம் அவளுக்கு கொடுத்து அனுப்பு என்று கட்டளையாக சொல்லிவிட்டு நகரப்போன தீயவனின் கையை பிடித்து கொண்டவளோ கடைசியாக ஒரு வாய்ப்பு கேட்டுத்தான் அப்போதும் நின்றாள். அவளை நேசிக்க அவனுக்கு நேரமில்லை. ஆனால் அவனை நேசிப்பது மட்டுமே சுவாசமாக நினைத்தவளுக்கு என்ன செய்ய என்று புரியாத நிலை. ஒருவேளை கோபம் இருக்குமோ? நம்மை வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னவனை கட்டாயப்படுத்தியதின் விளைவாக இப்படி செய்கின்றானோ என்று அப்போதும் பேதை மனம் அலறியது. அதை அறிவானா? ஐதா, நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சிடுங்க. உங்களை கட்டாயப்படுத்தி இருந்தா அதை மறந்துருங்க. இப்படி என்னையும் புள்ளையையும் விட்டுட்டா நாங்க எங்க போவோம்? பாவம், அது உங்க புள்ள தானே என்று குழந்தையை அவள் கை காட்டிட, யாருக்கு தெரியும் என்று வக்கிரமாக அவன் சிரிக்க அவன் கையை விட்டு விட்டவளோ, ஐதா, என்னையே சந்தேகப்படுறீங்களா நீங்க? சரி, அது என் குழந்தைதான். அந்த குழந்தைக்கு நான் தான் காரணம். பொய் கல்யாணம் மாதிரி பொய் தாம்பத்தியம், பொய் குழந்தைன்னு நினச்சிக்கிட்டு சத்தம் இல்லாமல் போயிடு. அந்த குழந்தைய வச்சு பிளாக்மெயில் பண்ணுறது, இல்லை ஏதாவது சொல்லி ஒட்டிக்கலாம்னு நினைக்கிறது, இதெல்லாம் வேண்டாம். நான் ஏற்கனவே கிளியர் கட்டாக யோசனை பண்ணி தான் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட ஸ்டேட்டஸ் உன்னை வச்சு உயர போகிறதே கிடையாது. நான் உன் கூட வாழணும்னு ஆசைப்படல. நான் உன்னை ஏமாற்றணும்னு நினைக்கல. நான் உனக்கு புள்ள கொடுக்கணும்னு விரும்பலை. ஆனால் நீயா தான் நான் உன் கூட வாழ்ந்தே தீருவேன்னு அடம்பிடிச்ச. நீயா தான் என் கூட வாழ்ந்த. நீயா தான் இந்த குழந்தையையும் வாங்கிக்கிட்ட. நீ ஆசைப்பட்ட, நான் கொடுத்தேன். ஆசைப்பட்ட நீ தான் தப்பு, கொடுத்த நான் தப்பில்லை, புரியுதா? இடத்த காலி பண்ணு. போயிட்டு வராத, போயிடு என்ற தீயவனோ அவளை பிடித்து தள்ள தேவகி ஓடி வந்து மருமகளின் கையை பிடித்து கொண்டார். பல்ராம், அவ இனிமே வீட்டுக்குள்ள வந்தா உன்னை தொலைச்சிருவேன் என்று விட்டு மாடி ஏறி போக போனவன் அங்கே நின்று எட்டி அவளை பார்த்து, ஏய் இங்க வா. இது எல்லாம் பொய் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட மாட்டானா என்று நம்பி அப்போதும் ஓடிப்போய் அவன் முன்னால் நிற்க, வேணும்னா உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். என் ஃப்ரெண்டோட வீடு ஈசிஆர்ல இருக்கு, அங்க போய் தங்கிக்கோ. மாசத்துல ஒரு நாள் உன்னை தொட்ட பாவத்துக்கு உன்னை வந்து பார்த்துட்டு போறேன். அங்கிருக்கியா என்று கேட்ட கணவனின் பேச்சில் ஏணிப்படியின் திண்டை துளசி அழுத்தி பிடித்தாள். உனக்கும் தேவை இருக்கும்ல, எப்படி எனக்கு உன்கிட்ட உள்ள சுகம் பிடிச்சதோ அது மாதிரி உனக்கும் என்கிட்ட நிறைய பிடிக்கும்ல. ஐநோ, என்ன நினச்சிக்கிட்டே தான் எப்படியும் நீ கிடக்க போற. அதுக்கு பேசாம நான் சொல்ற ஆப்ஷனை நீ சூஸ் பண்ணன்னு வச்சுக்கோவேன்,
உனக்கும் மாசத்துல ஒரு நாள் என் கூட இருக்கலாம். எப்படியாவது பிரியாவை நான் சமாளிச்சுக்கிறேன். தலையை சரித்து பார்த்தவள் நெஞ்சை அழுத்தி பிசைய அவன் கட்டிய தாலி கையில் உரசியது. இந்த தாலிக்காக போராடிதானே தோற்று நிற்கிறாள். அவள் கால்கள் தானாக பின்னால் நோக்கி நகர்ந்தது. வேண்டாம்னா போ, மறுபடியும் வந்து நின்னு ஐத்தான் அதுக்கு ஓகேன்னு சொன்னா நான் அப்போ தலையாட்ட மாட்டேன் சொல்லிட்டேன் என்று தீயவன் மேலே ஏறி போய்விட துவண்டு போய் தரையில் துளசி அமர, அம்மாடி துளசி துளசி! போகும் கணவனை வெறித்து பார்த்து கொண்டு வேதனை தாங்க முடியாமல் கிடந்த துளசியை பிடித்து இழுத்த தேவகியோ, வாடி, இதுக்கு மேல என்னடி பார்க்க போற? இப்படி நின்னுகிட்டே இருக்கவா, வா எங்கேயாவது போவோம். அத்தாச்சி அவரு, வா தங்கம். அத்தாச்சி, அவன் சொன்னது போல தாலி கட்டின வப்பாட்டியா கிடக்க போறியா? மறுத்து அவள் தலையாட்ட, அப்ப கிளம்பு என்று குழந்தையை தூக்கி கொண்டு தேவகியும் அவளோடே வெளியே போக முனைய பல்ராமோ தீயவனை, என்னடா இது என்று அண்ணாந்து பார்க்க, அவதான் முக்கியம்னா அப்படியே போயிட சொல்லு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ற மகனை அண்ணாந்து பார்த்த தேவகியோ, உன்னை பெத்த வயிறு பத்தி எரிய சொல்றேன்டா. நீ இதுவரைக்கும் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இவளுக்கு செஞ்ச பாவத்துக்கு உனக்கு தண்டனை ரொம்ப நாள் கழிச்செல்லாம் வராதுடா, இப்பவே வரும். அதுவும் எங்க கண்ணு முன்னாடி நீ அனுபவிப்படா. அத்தாச்சி வேண்டாம் என்று அப்போதும் மாமியாரின் கையை பிடித்து கொண்டவளோ, சாபம் விடாதீங்க, அவர் அழுதா நீ தாங்குவியா? அடியை, மனசாட்சியே இல்லாம உன்னை உயிரோட கழுத்தறுத்த இவனுக்காடி இப்பவும் இறங்கி நிக்கிற? கடவுளே, உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேனோ தெரியல. இவ்வளவு பண்ணிட்டு அழுத்தம் பிடிச்சி போய் நிற்கிறான் பாரு. நான் ஒருத்தனுக்கு முந்தான விரிச்சது உண்மையா இருந்தா, அவனுக்கு மட்டுமே பத்தினியா இருந்தது உண்மையா இருந்தா, நீ எதுக்காக ஆசைப்பட்டு இதையெல்லாம் பண்ணினியோ அதை எல்லாத்தையும் இழந்து நாசமா போய் என் கண்ணு முன்னாடி நிக்கல. நான் தேவகி இல்லடா என்று ஒரு கைப்பிடி மணலை எடுத்து மேலே நின்று அவன் முகத்தோடு வீசிவிட்டு மருமகளை இழுத்து கொண்டு வெளியேறினார் தேவகி. முகத்தில் வந்த மணலை தட்டி விட்டவனோ, பத்தினி சாபம் விட்டா பழிக்கும், நீ அந்த ஆளுக்கு ஆசை நாயகி தானே, இதுக்கு கேரண்டி வாரண்டி கிடையாது என்றவனின் நக்கல் குரலை கேட்டுக்கொண்டே இருவரும் அந்த வீட்டை விட்டு வெகு தூரம் போய் மறைந்தனர். அந்த இரவு நேரத்தில் ஆளரவமில்லாத பேருந்து நிலையத்தில் மாமியாரும் மருமகளும் பச்சை குழந்தையோடு உட்கார்ந்திருந்தனர். எந்த பஸ் வருகின்றதோ அதிலேறி போக வேண்டியதுதான். எப்படியாவது உயிர் உள்ளவரை இவளையும் இந்த குழந்தையையும் கல்லுடைத்தாவது கரை சேர்த்து விட வேண்டும் என்ற வைராகியம் தேவகியின் மனதில் வந்தது. அன்று இந்த தைரியமும் வைராகியமும் அவருக்கு வராது போய்விட்டது. அன்று மட்டும் வந்திருந்தால் இன்று தீயவன் இப்படி வளர்ந்து நின்றிருக்க மாட்டானோ? அன்னைக்கு மட்டும் எனக்கு என் கௌரவமும் மரியாதையும் தான் முக்கியம், உனக்கு வப்பாட்டியாலா இருக்க முடியாதுடா, உனக்கு பிடிச்ச மாதிரி என்னால் வாழ முடியாது, என் பிள்ளைய பார்த்துக்க எனக்கு முடியும்னு நான் அவனை தூக்கிக்கிட்டு வெளியே போயிருந்தா இன்னைக்கு அவன் கண்ணத்தில் 4 அறைய போட்டு நீ எல்லாம் மனுஷனாடான்னு கேட்கக்கூடிய உரிமை எனக்கு இருந்திருக்கும். இல்லை இல்லை, இவளுக்கும் இந்த நிலைமை வரவிட மாட்டேன். ஆம்பளை துணை இருந்தால் மட்டும்தான் வாழ முடியுமா என்ன? என் மருமகளை கௌரவமாக வாழ வைக்க என் உசுரல தெம்பிருக்கு என்று முடியாத தன் கால்களை தடவி கொண்டார். முடியும் முடியும் என்று தனக்குள்ளாகவே சொல்லிக் கொண்டார். ஏமாந்துட்டேன்ல அத்தாச்சி என்று வெகு நேரம் கழித்து துளசி கேள்வி கேட்க, எனக்கு ஒரே ஒரு சத்தியத்தை மட்டும் பண்ணி கொடு துளசி என்று அவள் கையை பிடித்து தன் தலையில் தேவகி வைக்க வலி நிறைந்த புன்னகையோடு அவரை பார்த்த துளசியோ, செத்துடுவேணும்னு பயப்படுறியா அத்தாச்சி? சேச்ச, அவ்வளவு கோலையா உன் மருமக அவ்வளவு கோலை இல்ல அத்தாச்சி. என்னை நம்பி பிறந்திருக்கிற குழந்தைய விட்டுட்டு நான் எப்படி செத்துடுவேன்னு நினைக்கிற? உன் மகனுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு அத்தனை அவ பெயரையும் வாங்கி அந்த இடத்துல நின்ன நீ இன்னைக்கு எனக்காக உன் மகனையே விட்டுட்டு வெளியே வந்த பாரு. உன்னை எப்படி விட்டுட்டு செத்து போவேன்? சாக மாட்டான் தாச்சி, சத்தியம்லாம் கேட்காத, எனக்கு நீயாவது வேணும் என்ற மருமகளை அணைத்து தன் அன்பை வெளிப்படுத்திய தேவகியோ, அதோ ஒரு பஸ்ஸு வருது, அதில் ஏறி எங்கே கொண்டு போய் விடுதோ அங்கே போயிடுவோம் என்று தேவகி எழும்ப, பணம் வச்சிருக்கியா அத்தாச்சி என்றதும் தான் தலையை தடவினார். கையில் நயா பைசா கிடையாது. சிரித்தவளோ, வா நடப்போம், காலம் பதில் சொல்லும் என்று தன் மாமியாரின் கையை பிடித்து கொண்டவள் பிள்ளையை தோளில் போட்டுக்கொண்டு அந்த நடுரோட்டில் வெற்று காலில் நடக்க ஆரம்பித்தாள். காலம் அவளுக்கு பதில் சொல்லும். தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. தீயவா நீ என் தூயவா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.